ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் 2023 செப்டம்பர்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கல. அதில் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து 2 வருஷமாக வராமல் இருக்குது. அந்த ரேஷன் கார்டு வந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டகரியில் இருக்கவங்க. சில பேர் வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும். அவங்க மறுபரிசீலனை செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் மட்டும்தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் அரசு சார்பில் 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட்டை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி, அதாவது முதலமைச்சரோட பிறந்தநாள், ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதனால சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பிருந்து இப்போ ஜனவரி மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்து அவங்க அக்கௌண்ட்டில் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 4 டைம் மட்டும் செப்பரேட், அதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு யார் யார் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ, யார் யாருக்கு கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாமே விண்ணப்பங்கள் வாங்கி மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்போவும் விண்ணப்பிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 மார்ச் 1ஆம் தேதி வந்து மறுபடியும் விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்பட்டு அது மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து மறுபடியும் இந்த மகளிர் உரிமை தொகையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்க்கவங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே வழங்கிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நன்செய் புன்செய் நிலங்கள் இருக்கக்கூடியவங்க, காரு, இந்த மாதிரி லக்ஸுரி வாகனம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே அதுக்குன்னு ஒரு சில கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. அவங்கள தவிர மீதி எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு எப்படா மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான அப்டேட்டு தான். நீங்கள் வந்து மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கான ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அடுத்து ஓரிரு மாதங்களில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும், அவங்க எல்லாமே வந்து மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும், என்ன ரீசன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு எல்லாமே மறுபரிசீலனை செய்யலாம், மறுபரிசீலனையில் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே கடந்த ஒரு 5-6 மாதமாக வந்து எந்த ப்ராசஸுமே நடக்கலை, எல்லாமே ஹோல்டில் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த விண்ணப்பங்கள் வழங்குறது, அதே மாதிரி மறுபரிசீலனை செஞ்சு அது மூலமாக மகளிர் உரிமை தொகை வழங்கணும் யார் யாருக்கு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நடந்துட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 மாதமாவது நடக்கும். கடந்த ஒரு 5 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் வழங்கப்படலை. யார் யார் அப்ளை பண்ணி மறுபரிசீலனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு கிடைக்கணுமோ எலிஜிபிலிட்டி அடிப்படையில் அவங்க எல்லாத்துக்குமே வழங்கப்பட்டு கூடிய விரைவில் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே அந்த ப்ராசஸ் செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு குறுகிய நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்துடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து மெயினாக என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலோட ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் மகளிர் உரிமை தொகை டீட்டெயில்ஸையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, அதுலேயே வந்து நான் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மகளிர் உரிமை தொகை அப்ளைன்னு சொல்லி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா
ஒரு 4-5 வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஹோம் பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எப்படி உள்ளே போகணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஸ்டேட்டஸில் வந்தால் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இப்படி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சா, இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எந்த வீடியோவில் போட்டிருக்கணும் அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 வந்துட்டு இருக்கோம். அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க மார்ச் 1ஆம் தேதியில் அப்ளை பண்ணலாம். அந்த மார்ச் 1ஆம் தேதி பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 மந்த்தில் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா? இந்த 2 அப்டேட். அதே மாதிரி மேல் முறையீடு செஞ்சவங்களுக்கும் அது வந்து அண்டர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச்ல இருந்து. ஸோ அதையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று ரிஜெக்ட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட்டு. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கும் வந்து 1000 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா? ஸோ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கவங்க, அதே மாதிரி இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, மேல்முறையீடு செஞ்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகைக்கு மறுபடியும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஒரு நிமிஷம், இந்த மகளிர் உரிமை தொகைக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தில் 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டி வருமானம் வரி செலுத்துகிறாரு அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசிடென்ட்ஸு, கவுன்சிலரு, ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், ஊராட்சி உறுப்பினர்கள் இந்த மாதிரி எல்லாமே போஸ்டிங்கில் இருக்காங்களா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சொந்த பயன்பாடு உங்களோட இண்டிவிஜுவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காரு, ஜீப்பு, டிராக்டரு, ஹெவி வெஹிக்கிள், கனரக வாகனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4 சக்கர வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனுவல் டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து 50 லட்சத்துக்கு மேலே ஆனுவல் டேர்ன் ஓவர் ஆண்டு விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஓய்வூதியம் இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து வருது அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது. அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மகளிர் உரிமை கிடைக்காது. ஸோ நீங்கள் யாருமே அப்ளை பண்ண வேணாம். அதே மீறி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ்க்காக வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். கரண்ட்டில் நடக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானது. அது எல்லாத்தையுமே பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா இப்போவே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.